இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், நீலகிரி ஆகிய மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. மேற்கு மண்டலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் அடுத்து வரும் 5 நாட்களுக்கு லேசானது முதல் மிதமான மழையுடன் மணிக்கு 8 முதல் 20 கிலோமீட்டர் வரை காற்று எதிர்பார்க்கப்படுகிறது. கோவை மற்றும் திருப்பூர் மாவட்டங்களின் காற்றின் வேகம் மணிக்கு 16 கிலோமீட்டர் மேல் எதிர்பார்க்கப்படுகின்றது. மேற்கு மலை அடிவாரங்களில் கனமழை எதிர்பார்க்கப்படுகிறது. இடியுடன் கூடிய மழையும் சுழல் காற்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வெப்பநிலையானது 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரையிலும் வாரத்தின் பிற்பகுதியில் குறைய வாய்ப்புள்ளது. மேலும் பயிர்களில் பயிர் கழிவு மூடாக்கு இடுவதனால் மழையினால் கிடைத்த மண் ஈரத்தினை ஆவியாக்காமல் சேமிக்கலாம். மேலும் போதிய வடிகால் வசதி மேற்கொள்ளவும். மானாவாரி நிலங்களில் பெறப்பட்ட மழையை பயன்படுத்தி கோடை உழவு செய்யவும். கோடையில் கிணறு மற்றும் ஆழ்துளை கிணற்றிலிருந்து எடுக்கப்படும் நீரின் உப்பு அதிகரிக்க வாய்ப்புள்ளது. இந்த உப்பு தண்ணீரை வயலுக்கு பாய்ச்சும் பொழுது பயிர்களில் குறிப்பாக மரவள்ளிக்கிழங்கில் அடி இலைகள் அதிக உப்பின் காரணமாக பழுப்பு நிறமாக மாறி காய்ந்துவிடும். இதற்கு அடிக்கடி நீர் பாய்ச்சி வயலை ஈரமாக வைத்திருப்பதன் மூலம் உப்பு மேலே வராமல் தடுக்கலாம். காலை மற்றும் மாலை வேளைகளில் மட்டும் நீர்ப்பாசனம் செய்யவும். தொழு உரங்களை இடுவதன் மூலம் உப்பின் தாக்குதலை குறைக்கலாம். நல்ல தண்ணீர் கிடைத்தால் தனியாக அல்லது உப்பு தண்ணீருடன் கலந்து நீர்ப்பாசனம் செய்யவும். மழை எதிர்பார்க்கப்படுவதால் குறுகிய கால நெல் சாகுபடிக்கு நாற்றங்கால் தயார் செய்யவும். 1 கிலோ விதையை பேசிலஸ் சப்டிலஸ் 10 கிராம் என்ற அளவுக்கு விதை நேர்த்தி செய்து விதைக்கவும்.